இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன 2 பேரும் வந்துட்டாங்க, ரொம்ப நார்மலா இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு உண்மை தெரிய வரலையா? சரி பாப்போம். நீ நீ திடீர்னு எங்க போயிட்ட? நீ இப்படியா பண்ணுவ? உன் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கு. ஆனா நீ என்னடானா நல்லா சுத்திட்டு வர. அண்ட் யூ அவன் கூட பல்ல இழிச்சிட்டு போயிட்டு வரையா? நீ என்ன பண்ண? இவன் உயிரை காப்பாத்தன. எதுக்காக காப்பாத்தன? இவன் உயிருக்கு திரும்ப ஆபத்து வரும், திரும்ப போய் நீ காப்பாத்திட்டு அப்படியே மகானா ஆயிடலான்னு தானே பிளான் பண்ண. சொல்லு. மத்தவங்க கிட்ட இப்படி தான் பேசுவேன். உன்னை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்த. நீ மேனஸ் கத்து கொடுக்காத. நீ வெளியே போயிருந்த அந்த கொலைகாரன் உன்னை மறுபடியும் கொலை பண்ண வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அத பத்தி கவலை இல்ல. அப்ப நீ எதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க? கொலைகாரன் மாட்டிக்கிட்டானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்றியா? What you mean by that? நீ எந்த அர்த்தத்துல சொல்ற? சரியாதானே சொல்றா? ஐ மீன் நீ இங்க வெயிட் பண்றனா அப்போ வேற காரணமும் இருக்கும்ல. அந்த கொலைகாரனை பத்தி தெரிஞ்சுக்க நீ இங்க வெயிட் பண்ணலாம் இல்லையா? That's bad. Of course. ஆனா இந்த லக்ஷ்மி இருக்காளே, அவ பேசுற டோன் இருக்குல்ல, அதுல பாசிட்டிவ் கூட நெகட்டிவா தெரியுது. நான் இங்க இருக்கிறதுக்கு ரீசன் இருக்கு. முதல்ல உன் சேஃப்டியோட கவலை இருந்தது. இன்னொன்னு, நிஜமாவே அந்த கொலைகாரன் மாட்டிக்கிட்டானா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். எங்க ஓடி போயிட போறான்? கண்டிப்பா மாட்டுவான். ஒரு நிமிஷம், இதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு கொலைகாரனை தெரியுமா? இல்ல. ஆனா கொலைகாரன் தெரிஞ்ச மாதிரி தானே நீ இப்ப பேசுற. நான் ஏன் அப்படி சொன்னா, அது கொலைகாரன் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவான்ல. ஏன்னா அவன் எங்கேயும் தப்பிச்சு போயிட முடியாது. நான் தான் பல்வீந்தர், தயவு செஞ்சு கத்தாத. எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது உனக்கு? இதுல தைரியம் எங்க இருந்து வந்தது? பின்னாடி கேட்டு மூடி இருந்தது, அதனால பைப் ஏறி மேல வந்து. Shut up! வாய மூடு. நான் அத பத்தி பேசல. என் ரிஷியத்தோட எங்க இருந்து தைரியம் வந்தது? நீ அவனை அடிப்பியா? ரிஷிய தொடக்கூடாது பல்வேந்தர்னு நான் உன்கிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லிருக்கேன். நீ அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணியா? உனக்கு வெக்கமா இல்ல? நீ என்னுடைய காதல, என்னோட பாய் ஃப்ரெண்ட என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? என்னோட வாழ்க்கையை கெடுக்கிற. நீங்க 2 பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையை அழிக்க பாத்தீங்கல்ல? வாய மூடு. அடுத்த தடவை என் மேல கைய வைக்காத. உனக்கும் அப்பனுக்கும் நான் புரிய வச்சிருக்கேன்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. என்கிட்ட வாலாட்டாத. நான் வாலாட்டனா? அப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல லட்சுமி பின்னாடி போனா, இப்போ ஏன் பின்னாடி வந்துகிட்டு இருக்க? நீ என்ன சொன்ன? என்ன மாட்டி விடுவியா? அறிவே கிடையாதா? இவ்வளவு நாள் என்னென்னமோ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியே, என்னைக்காவது எங்கன்னா நீ மாட்டினியா? எனக்கு ரிஷி கிட்ட இருந்து லட்சுமியை பிரிக்கணும். அதனாலதான் நான் உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். ஐ மீன், உனக்கு பணத்தை கொடுத்து என் கூட வச்சிருக்கனே, எதுக்காக? ரிஷிய லட்சுமி கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். அவளை ஜெயிலுக்கு அனுப்புன, ஆனா கொலை பண்ணல. நீ என்ன பண்ண? என் ரிஷியை கொன்னுடுவியா நீ? சரி, ரிஷி செத்துட்டானா? சாகல, உயிரோட தானே இருக்கான். ரிஷி, 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 இந்த பென்ட்ரைவ் உன்னோடதா? எனக்கு இது கிரவுண்ட்ல கிடைச்சது, கீழே விழுந்திருந்தது. இல்ல, இது என்னோட பென்ட்ரைவ் இல்ல. ஆனா எங்க ஹோட்டல்ல இந்த மாதிரி நிறைய பென்ட்ரைவ்ஸ் இருக்கு. ரிஷி, நம்ம ஹோட்டல்ல இந்த மாதிரி பென்ட்ரைவ் இருக்குமா? இருக்கலாம். ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களா, அவங்க யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ரிஷி, இங்க யார் திருட வந்தானோ அவன் கிட்ட இருந்து கீழே விழுந்திருக்கலாம். டேய், மொத்தமா நான் மாட்டிப்பேன்டா. இப்போ நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ரிஷிகன் லட்சுமிக்கு அந்த பென்ட்ரைவ் கிடைக்கணும் உனக்கு எப்படி தோணுது? ஒரு வேளை கிடைச்சு போச்சுனா, அவங்க கைக்கு கிடைச்சதுனா என்ன ஆகும்? எல்லாமே முடிஞ்சு போய்டும். சும்மா எதுவும் ஆகாது. ரிஷி, உண்மையிலே இது மிகப்பெரிய ஆதாரம். இது கண்டிப்பா நம்ம 2 பேரையும் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிடும். எக்ஸாக்ட்லி. இது உண்மையிலே பெரிய விஷயம் தான். அதோட உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அடி ஆத்தாடி அம்மாடி, ஒரு இளவரசி மாதிரி தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க போல. எவ்வளவு பெரிய ரூம், அதுவும் பர்னிச்சர்லாம் செம்மையா இருக்கே. நம்பவே முடியல. வீடு முழுக்க பணத்தால நல்ல செலவு பண்ணிருக்கீங்க. அட பாவிங்களா, செம்ம பணக்காரங்க தான் நீங்க. இங்க ஒரு 10 ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கணும். அடேங்கப்பா, செம்மையா இருக்கும்ல. சொர்க்க வாழ்க்கை தான். இத மட்டும் நான் அனுபவிச்சேன்னு வை, செம்மையா இருக்கும். இப்ப என்ன வீட்டை சுத்தி காட்ட போறியா? நான் எங்க தங்கணும் அதை சொல்லு. படிக்கட்டு கீழே ஒரு ரூம் இருக்கு, அதெல்லாம் நான் தங்க மாட்டேன். படுத்த மண்டை இடிக்கும். வாயை மூடு. உளறிட்டே இருக்காத. நீங்க தங்கிக்கலாம். என்ன
நான் இங்க தங்கிக்கலாமா? அப்பா சொர்க்கம் மாதிரி இருக்கு. மாசம் மாசம் யாரையாவது கொலை பண்ணுமா சொல்லு, நான் கொலை பண்றேன். உனக்காக வருஷத்துக்கு 12 கொலை. காலம் முழுக்க இங்கே இருந்துக்கிறேன், சரியா? ஏய் போய மூடு. என்ன காலம் பூரா இந்த மாதிரி கனவெல்லாம் காணாத பல்வேந்தர். நான் உன்னை காலம் பூரா இங்கே தங்க சொல்லல. நீ இங்க கொஞ்ச நேரத்துக்காக தான் ஒளிஞ்சிருக்கணும், புரிஞ்சுதா? என்ன? இல்லனா பல்வேந்தர், என் வீட்ல டெய்லி கிளீனிங் நடக்கும். அழுக்க தூக்கி வெளியில போட்டுருவோம். நான் அழுக்கா? ஆஃப் கோர்ஸ் நீ அழுக்குதான். உன்னை பாரு சகிக்கல. நான் நல்ல Dress வாயை போட்டு மூடு. கண்ணாடி போட்டா நல்லா வாயை இருக்கும் மூடு. தெரியுமா? நான் என்ன சொன்னேன்? வாயை மூடிக்கிட்டு யார் கண்ணியும் படாம இருக்க முடிஞ்சா இங்க நீ இருந்துக்க. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான் பல்வேந்தர், கொஞ்ச நேரத்துக்கு தான். சரி, கொஞ்ச நேரம் இருந்தா கூட சொர்க்கம் தானே. லக்ஷ்மியை தாண்டி இன்னொரு சொர்க்கத்தை நான் பார்க்க போறேன். லக்ஷ்மிக்கு அப்புறம் என்னோட கனவு உலகத்துல இப்படிப்பட்ட அரண்மனையில நான் வாழ போறேன். பின்னாடி ஒரு பெரிய ஃப்ரேம் இருக்கும். அந்த போட்டோவை என்னமோ சொல்லுவீங்களே, கப்பல் போட்டோகிராஃப். என்னோடது, லக்ஷ்மியோடது, எங்க குழந்தைங்களோடது எப்படி இருக்கும் சொல்லு பார்க்கலாம். உண்மைய சொல்லு. அந்த பென்டிரைவ் யார்கிட்ட இருக்கு? உன் மூளைய வேக வச்சு நீ சாப்பிட்டியா என்ன? என்கிட்ட விளையாடாத நான் ஒண்ணும் பல்வேந்தர். விளையாடல. நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. என்கிட்ட தான் நான் இல்லன்னு சொல்றேன்ல. உன் அம்மா மேல சத்தியம். ஏன் அம்மா மேல சத்தியம்? அம்மா சத்தியத்தை விட பெருசு எதுவும் கிடையாது. நான் அங்க விழுந்ததுன்னு சொல்றேன், நீ தான் நம்ப மாட்டேங்கிற. நான் என்ன பண்றது? யாருக்கு கிடைக்குதோ அவங்க லைஃப் கொண்டாட்டம். நான் என்ன பண்ண முடியும்? ஆனா நீயும் வசமா மாட்ட போறிய பல்வேந்தர். அதனால யார் கைக்கு போக கூடாதோ அவங்க கைக்கு தான் போகும். அதாவது லக்ஷ்மி. இனி எல்லாம் முடிஞ்சிரும். இங்க பாரு, உனக்கு மூளை கிடையாது, நீ கண்டதை யோசிக்கிற. நான் டென்ஷன் ஆகல. நான் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா படுத்து தூங்குறேன். 5 ஸ்டார் ஹோட்டல்ல படுத்து தூங்குற மாதிரியே இருக்கு. ஹோட்டல் bloody hell. லிசன், உயிரோட இருக்கணும்னா நீ இங்க இருந்து, ஐ மீன் நீ இந்த ரூம்ல ஒளிஞ்சு இருந்துக்க. வாயை மூடிக்கிட்டு இரு. நான் எங்கேயும் போக மாட்டேன். முட்டாள். ஒரு நிமிஷம் இல்ல. இப்ப என்னடா? எனக்கு நைட்டு தனியா படுத்தா தூக்கமே வராது. அதனால என்ன உன்ன இப்ப எதுக்காக என்ன அரைஞ்ச? ஏன் அரஞ்சனா? ஏன் அரஞ்சனு சொல்லவா? வாய்க்கு வந்ததெல்லாம் உளறியே. இப்ப நீ என்ன சொன்ன? அப்படி நான் என்ன சொல்லிட்டேன் அத சொல்லு. நீயே சொல்லு. நான் நார்மலா தான் சொன்னேன், உனக்கு புரியலையா? எனக்கு சரக்கு அடிச்சதா நல்லா தூக்கம் வரும். எதுக்கு இப்ப பட்டுன்னு அரைஞ்ச? சரக்கு வேணுமா? அதுவும் நான் கொண்டு வந்து தரணும். சரி, இந்த கபார்டை தர. எவ்வளவு வேணுமோ மனசு தீர குடிச்சுக்க. அடி முட்டாள். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாடி என் கண்ணே. இந்த கிளாஸ் எல்லாம் வேணா அப்படி குடிக்கலாம். சரி, இதை நான் குடிக்கிறேன். எதுக்காக அவ என்ன அரைஞ்சா? நான் தப்பா எதுவும் சொல்லலையே. தனியா படுத்தா தூக்கம் வராது. அட பாவிங்களா, அவளை கூப்பிட்டத நினைச்சிட்டாளா? அடி பாவி. லக்ஷ்மியை தவிர நான் வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். அது கூட அவளுக்கு தெரியல. வெளிநாட்டு சரக்கு, அதனாலதான் எல்லாம் குண்டு குண்டா இருக்கு. இந்த பாட்டிலோட ஸ்டைல் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. இதெல்லாம் லோக்கல்ல கிடைக்குமா கிடைக்காதா? பார்க்கவே செம்மையா இருக்கு. டே பல்லு, எல்லாத்தையும் மறந்துடுறா. லக்ஷ்மி நினைச்சுக்க. போட்டோ ஃப்ரேம் ரொம்ப முக்கியம்.